என்னைக்கா நீங்கள் யோசிச்சு பார்த்துறீங்களா? நம்ம எதுக்கு இங்கே பிறந்தோம்? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? கல்யாணம் பண்ணி பொண்ணு பெற்று வேலைக்கு போய் ஏன்? அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பாரத கலாச்சாரத்தில் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மான்னு என்ன? செயல். அந்த கர்மாவை நீங்கள் கரைச்சினாலே இறைவனுக்கு நிகராயிருவீங்க. அதாவது எல்லையில்லாத ஆற்றல் பெற்றுருவீங்க. எல்லையில்லாத ஆற்றல் பெற்றுட்டீங்கன்னா நீங்களும் கடவுள் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் கடவுள், நான் கடவுள் அப்படி சொல்லிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கர்மா கரைக்கிறதுக்கு 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்ட் பாயிண்ட் என்னன்னா, சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் யார், இங்கே எதுக்கு பிறந்தேன், நம்ம முந்தைய பிறவை என்ன, அந்த முந்தைய பிறவி கர்மா என்ன, அது தெரிஞ்சு அதை கரைக்க பார்க்கணும். 2வது பாயிண்ட் வந்து இந்த உலகத்தில் எது சின்னது பெருசு கிடையாது. நம்ம தான் நம்ம பஞ்சபதனால ஒரு மாயாஜாலத்தை உண்டாக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம அரவணைச்சுக்கணும். இது எல்லாமே சரி நம்ம நன்மைக்கு தான் நடந்துருக்கு, அதை மாற்றிக்க போகிறோம். 3வது பாயிண்ட் என்னன்னா, எதுக்குமே ரியாக்ட் ஆகாமல் இருக்கணும். அது ரியாக்ட் ஆகாமல் இருக்குன்னா அந்த சூழ்நிலை என்னது, அந்த மக்கள் என்ன, ஏன் அதை அப்படி பண்ணுறாங்க, நம்மளுக்கே எப்படி ரியாக்ட் ஆகுது கவனிச்சு